கோர்ட் மூலமா அமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறவருங்களை கோர்ட் மூலமா கேள்வி கேட்டு பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு வந்துச்சு? எந்த கூட்டணிக்கு வந்துச்சு? அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி தவறாக பேசிய திமுகவினருக்கு செய்தியாளர் சந்திப்பில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலடி கொடுத்துள்ளார். தொடர்ந்து எந்த ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தினாலும் மத்திய அரசுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் எப்படி பாக்குறீங்க? நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான், நீங்க கேள்வியில் எப்படி பாத்தீங்களோ அப்படிதான் நானும் பாக்குறேன். எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் இங்க ஒரு தீர்மானம் வந்துடும். இல்ல இதை நாங்க ஒத்துக்க மாட்டோம், தமிழர்களின் மனோநிலை எப்படி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்துல கிரானைட் ஊழல்களை கொண்டு வந்து ஒரு நிமிஷம் நீங்க ஒருத்தரே கேக்குறீங்க, இவங்க ஒருத்தரே கேக்குறாங்க, வேற யாராவது கேட்கணுமா? இல்லைங்களா? நான் வரேன் உங்ககிட்ட வரேன். You also said about the cash sensitivity, cash sensitivity, where I have been criticized. Also say about it is DMK, whether it is in Pradesh or in Bihar, so there have been opposition been criticizing it. It is also nobody is criticizing. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் டிஎம்கேயும் கிரிட்டிசைஸ் பண்ணல. அதிமுக கூட்டணி ஊழல் கூட்டணி, அந்த கூட்டணி தோல்வி கூட்டணி, கட்டாய கூட்டணி அப்படின்னு முதலமைச்சர் சட்டப்பேரவை உட்பட அவர் செல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே போல கூட்டணி கட்சியினரும் கூட விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி? கூட்டணியை பற்றி விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட் மூலமா அமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறவருங்களை கோர்ட் மூலமா கேள்வி கேட்டு பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு வந்துச்சு? எந்த கூட்டணிக்கு வந்துச்சு? திமுக கூட்டணிக்கு வந்துச்சா இல்ல வேற யாருக்கா வந்துச்சா? ஊழல் காரணமாக கோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு தேதிக்கு 2 அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் ஊழல், இன்னொரு அமைச்சர் இன்னொரு விஷயம், இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி. இல்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அப்பேற்பட்ட கூட்டணியை நடத்துற மாண்புமிகு அமைச்சர், முதலமைச்சர் அவர்கள் எங்க கூட்டணியை பத்தி பேசினா எனக்கு கொஞ்சம் என்ன புரியலைங்க. இது யார பத்தி பேசுறது? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.